ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்க. நான் உங்கள் செஃப் கலீத். நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது ஃபுட் மூமெண்ட்ஸ் 306. ஸோ இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப அருமையான கேரளா ஸ்டைலில் ஒரு பீஃப் கறி வைக்க போகிறோம். அதாவது பீஃப் கறி நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, வீட்டில் வைப்பாங்க. கறி ஒரு மாதிரி சவுன்னு ஆயிரும், குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வராது, ரொம்ப ருசியாக வராது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கறி வந்து எப்படி நல்லா சாஃப்டாக வேக வைக்கிறது, குழம்பு நல்லா டேஸ்ட்டாக எப்படி அப்கிரேட் பண்ணுறது, அதாவது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் பார்ப்போம். கறி வந்து சாஃப்ட்னஸ் கொண்டு வரதுக்கு மெயினான ட்ரிக்ஸ் என்னென்னா, முதல்ல கறி வந்து நல்லா பார்த்து கடையில் வாங்கிக்கணும். சரியாக கடைக்காரங்கள்ட்ட கேட்டு, அதாவது ஒயிட் அண்ட் எல்லோ கலரில் வந்து கறி வாங்கிக்கணும். அந்த கறி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த ரெட் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெட் அண்ட் ஒயிட் கலரில் உள்ள கறி கொஞ்சம் முரட்டு கறியாக இருக்கும். சரியா? ஸோ நோவு வச்சுக்கோங்க. அதாவது எல்லோ அண்ட் ஒயிட் கலர் இருக்கும்ல, கொஞ்சம் சாஃப்டாக கறி கேட்டு கடையிலேருந்து வாங்கிக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு முதல்ல அரை வேக்காட்டாக குக் பண்ணிடுவோம். கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொஞ்சம் சால்ட்டு போட்டு ரெண்டாவது வந்து விறகு அடுப்பில் சமைக்க போகிறோம். சரியா? ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை வீடியோ பாருங்கள். இதுவரை யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ டைம் மிஸ் பண்ணணும்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டியர் வியூவர்ஸ், ஃபஸ்ட்டு வந்து என்ன பாருங்கள், நல்ல நல்லி எலும்போட கறி வச்சுருக்கோம். நல்ல நெஞ்சு எலும்பு பாருங்கள், இது கடிச்சா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா பிஸ்கட் மாதிரி இருக்கும். கறி வந்து கரெக்டாக 1.25 கிலோ கறி இருக்குது. இது முதல்ல வந்து குக்கரில் தட்டிடலாம். சரியா? 5 லிட்டர் குக்கர் வச்சுருக்கேன். இதில் லைட்டாக கல் உப்பு நான் பாருங்கள், இந்த இடம் ஒரு 2 கரண்டி இடம் கல் உப்பு போட்டலாம். லைட்டாக ஒரு கரண்டி இடம் இஞ்சி பூடு. சரியா? இப்போ இதில் கல் உப்பு இஞ்சி பூடு போட்டாச்சு, அவ்வளோதான், வேறு எதுவுமே போட தேவையில்லை. ஒரு டம்ளர் இடம் தண்ணி போட்டுட்டு இது அப்படி ஒரு 2 விசில் விடணும். சரியா? ஒரு அரை வேக்காடில் வேக்காடு கொடுத்துட்டு அடுத்து நம்ம விறகு அடுப்பில் சமைப்போம். சரியா? அப்போ தான் ஈஸி ஆயிரும் கொஞ்சம் ஒர்க்கு. எப்பவுமே அடுப்பு நல்லா பற்ற வைக்கிறதுக்குள்ளே சட்டி வைக்க வேண்டாம், இல்லைன்னா மாதிரி புகைப்பாடு அடிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன், ஒரு 200 ml தேங்காய் எண்ணெய், இதே அப்படியே ஊற்றிடலாம். சரியா? ஸோ ஓகே, ஆயில் ஒரு இடம் ஹீட் ஆகிட்டு இப்போ வந்து என்ன பாருங்கள், கரெக்டாக கொஞ்சம் சோம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு ஜாதி பத்திரி, ஒரு 5-6 ஏலக்காய், 2 வத்தல், ஒரு 4 துண்டு பட்டை, கொஞ்சம் பிரியாணி இலை, ஒரு 5-6 லவங்கம் வச்சுருக்கேன். இது முதல்ல ஆட் பண்ணிடலாம். அதாவது ஹோல் கரம் மசாலா, லைட்டாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஓகே, இது லைட்டாக வறுத்த ஒன்று சடனில் இஞ்சி பூடு போட்டுற வேண்டிய தான். இஞ்சி பூடு வந்து இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள், லைட்டாக கொஞ்சம் துண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அரைக்காமல் இடித்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இது அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து ரம்ப இலை பாருங்கள், கொஞ்சோண்டு ரம்ப இலை வச்சுருக்கேன், இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இந்த இஞ்சி பூடு வந்து பச்சை வாடை போகணும், அதை வர கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இந்த இஞ்சி பூடு லைட்டாக ஃப்ரை ஆகிட்டு இப்போ என்ன பாருங்கள், கரெக்டாக 400 கிராம் வெங்காயம் இருக்கும், ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா மசையிற இடம் வதக்கணும். சரியா? இந்த இடம் வந்து தேவைப்பட்ட சால்ட் ஆட் பண்ணிடலாம். சால்ட் வந்து ஒரு 2 கரண்டி போல் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஏற்கனவே குக்கரில் வந்து அந்த பீஃபு வந்து அவிக்க போட்டிருக்கோம்ல, அதில் ஏற்கனவே சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பீஃபுக்குள்ளே வந்து ஏற்கனவே சால்ட் இறங்கிரும். அதனால் இதில் வந்து அந்த வெங்காயம் அந்த கிரேவி தக்கன வந்து சால்ட் ஆட் பண்ண போதும். ஒரு இடம் என்ன பாருங்கள், வெங்காயம் ஒரு இடம் நல்லா மசஞ்சிட்டு இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி பாருங்கள், கரெக்டாக ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளி, இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். சரியா? கூடவே ஒரு 3 நாட்டு மிளகா பாருங்கள், நாட்டு பச்சை மிளகா கீரை வச்சுருக்கேன், இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஸ்பைசஸ் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடி வந்து ஒரு கரண்டி வச்சுருக்கேன், இதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து சில்லி பவுடர், அதாவது வத்தல் பொடி, அது ஒரு 1.5 கரண்டி வச்சுருக்கேன், அதே அப்படியே ஆட் பண்ணிடலாம். பெப்பரு, ஜீரகம் பாருங்கள், மிளகு ஜீரகம், இது வந்து ஒரு கரண்டி திரிச்சு வச்சுருக்கேன், இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். இது வந்து கடையில் வாங்கிக்கிற மட்டன் மசாலா, அது கரெக்டாக 3 கரண்டி இருக்குது, அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து மல்லிப்பொடி வந்து ஒரு 1.5 கரண்டி போல் இருக்குது, அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை அதோட சேர்த்து ஆட் பண்ணிடலாம்.
இப்போ இது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கறி வந்து குக்கரில் 2 விசில் விட்டு குக்கரில் வச்சுருக்கோம். இந்த அடுப்பு வந்து பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து குக்கரில் 2 விசில் விட்டு கறி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ அப்படியே ஆட் பண்ணிடலாம். சரியா? கறி பார்த்தீங்களா எந்த கண்டிஷனில் இருக்குது, சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இது அப்படியே அந்த தண்ணியோட அப்படியே இந்த மண்சட்டியில் அப்படியே கொட்டிடலாம். ஓகே, சூப்பர். இது வந்து குக்கரில் ஹாஃப் பாயில் ஆகிட்டு கறி. இப்போ இதில் நமக்கு ஹாஃப் பாயில் ஆகிடும். சரியா? இதில் நம்ம குக் பண்ண உடனே நல்லா மசாலா எல்லாம் நல்லா குக்கை, அந்த இஞ்சி பூடு மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா குக்கை நல்லா சூப்பராக வந்துடும். ஸோ ஓகே டியர் வியூவர்ஸ், இந்த நேரம் வந்து லைட்டாக சால்ட்டு செக் பண்ணிடலாம். எல்லாம் சால்ட்டு காரம் எல்லாம் நல்லா சூப்பராக பக்கவாக இருக்குது. இப்போ வந்து மூடி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். சரியா? கங்கில் கிடக்கட்டும், தீ ரொம்ப வைக்க வேண்டாம். ஸோ டியர் வியூவர்ஸ், குழம்பு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா கபகமானு மணக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஏரியாவே மணந்துட்டு இருக்குது. பக்கத்து வீட்டில் கூப்பிட்டு கேட்குறாங்க, இன்றைக்கி என்ன பிரியாணி ஏதோ வைக்கிறீங்களா, ரொம்ப மணமாக இருக்குது அப்படின்னு. இல்லை, இன்றைக்கி பீஃப் ரோஸ்ட்டு வைக்க போகிறோம் கேரளா ஸ்டைலில் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த அக்காட்டு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போமா எப்படி வந்திருக்குன்னு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் பாருங்கள், வாவ் என்ன மனம், அடடடடா. அந்த ஆயில் ஃபுல்லாக வெளியில் வந்துட்டு பார்த்தீங்களா, என்ன பாருங்கள், ஆயில் ஃபுல்லாக வெளியில் விட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் கிரேவி மாதிரி நான் வச்சுருக்கேன். ஏன்னா நைட்டு தோசை சாப்பிட போகிறோம். ஒரேடியாக கிரேவி ஃபுல்லாக சாப்பிட முடியாது பார்த்தீங்களா. அதனால் லைட்டாக கிரேவி வச்சுருக்கேன். ஒயிட் ரைஸ் இருக்குது லஞ்சில். நைட்டு வந்து தோசை சாப்பிட போகிறோம் இதை வச்சு. ஸோ பார்ப்போம், பிளேட்டில் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்படி பார்த்தீங்களா, இந்த கறியை பார்த்தீங்களா நல்லா வெந்து ரொம்ப அழகாக தொங்குது பாருங்கள். நல்லா வெந்து சூப்பராக வெந்து வந்துருக்கு. இந்த நல்லியை பாருங்கள், இந்த நல்லி எனக்கு தான் பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லி இப்போ தட்டின ஒன்று சம்முன்னு படக்குன்னு வெளியில் வந்துடும். உள்ளே இருக்கிற அந்த மசாலா எல்லாமே எப்படி ரொம்ப சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. வேறு லெவல், எப்படி வேறு லெவல். நான் வந்து வீட்டுக்குள்ளே போய் ஒயிட் ரைஸ் வச்சு இது சாப்பிட போகிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்க பெரியவங்களையும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஒயிட் ரைஸோடு வச்சுக்கலாம். ப்ளஸ்ஸு தோசை, பரோட்டா, சப்பாத்தி இந்த மாதிரி மெயின் டிஷ்ஷோடு இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். சரியா? ஸோ இதே மாதிரி அடுத்த அழகான ரெசிபியோடு உங்களோட சந்திச்சுட்டே இருப்போம். அது வரை ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.